يا أيها المزمل قم الليل إلا قليلا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. كان النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சி கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜிம்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் அருள் பொங்கும் இந்த ரமலான் மாதத்தில் நாம் எல்லாம் இறைவனின் அருளையும் அன்பையும் எதிர்பார்த்தவர்களாக இந்த ஜிம்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகம் நிறைய நன்மைகளோடு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த மனித சமூகத்திற்காக பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சூழல்களையும் அமைத்து கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலும் வாய்ப்பும் தான் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ரமலான் மாதம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த ரமலான் மாதத்தை நீங்கள் எப்படி கடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்தை நாம் கடந்து விட்டால், இந்த ரமலானுக்கு அப்புறம் ஒருவேளை நமக்கு மரணம் வந்தால் நிச்சயமாக இறைவன் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த ரமலானை நீங்கள் எப்படி கடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் இந்த ரமலானை நாம் கடந்து விட்டால் நிச்சயமாக இறைவன் இந்த ரமலானுக்கு பிறகு ஒருவேளை நமக்கு மரணம் வந்து விட்டால் நிச்சயமாக இறைவன் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு வாய்ப்பில் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்ற புரிதலோடு நான் சொல்கிற செய்தியை நாம் சற்று கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். பெரும்பாலும் இந்த ரமலானில் நாம் நன்மைகளை அடைய முடியாமல் போவதற்கும் அல்லது அலட்சியத்தோடு நாம் கடந்து போவதற்குமான காரணம் என்னவென்று சொன்னால், எல்லோரும் நோன்பு வைத்து விடுகிறோம். பெரும்பாலும் 99% முஸ்லிம்கள் நோன்பு வைத்து விடுகிறோம். அப்ப நோன்புக்கு நம்ம காலையில எந்திரிக்கணும், சகருக்கு ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும். அப்படியே தூக்கத்தோட வந்து ஃபஜ்ரை தொழுதுட்டு மறுபடியும் போய் தூங்கணுங்கிற ஒரு சோர்வு உள்ள மனதளவுல உடல் அளவுல நமக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டு விடுகிறது. அதை தாண்டி நாம் ஒரு முக்கியமான செய்தியை உணராதவர்களாக பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். என்ன, இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்கிற நல்லறங்கள் நன்மைகளுக்காக மகத்தான ஒரு கூலி இருக்கிறதே, மகத்தான ஒரு சொர்க்கம் இருக்கிறதே, அந்த மகத்துவத்தை, அதனுடைய உண்மை தன்மையை, அந்த நன்மையை நாம் புரியாதவர்களாக இருப்பதும் ஒரு காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் இறை தூதராக தேர்வு செய்கிறார். இறை தூதராக தேர்வு செய்வது என்பது ஒரு மிக கடினமான ஒரு பணி. நம்மெல்லாம் வரலாற்றை படிக்கிற போது இந்த மனித சமூகத்திலேயே மிகவும் சிரமப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் நபிமார்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த சமூகத்தில் அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்தது என்பதை நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். மூடர்களாக, முரடர்களாக, சொல்லால் என நம் இப்படித்தான் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அறியாமை கால மக்களாக அவர்கள் இருந்தார் என்கின்ற செய்தியை நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். அந்த மக்களுக்கு ஒரு இறை தூதரை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூழலில் எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரு நேர்மையான மனிதராக, உண்மையான மனிதராக அந்த சமூகமே அவரை அமீன் என்று அழைத்தது. நம்பிக்கைக்குரியவரே என்று அழைத்தார்கள். அவரை நம்பி எல்லாம் ஒப்படைக்கக்கூடிய அளவிற்கு, அவரை தலைவராக அந்த சமூகத்திற்கு தலைவராக தேர்வு செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முரட்டு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு மோசமான ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராக வாழ்வது என்பதே மிகப்பெரிய ஒரு சாதனை என்றுதான் சொல்லணும். அப்படி வாழக்கூடிய ஒரு மனிதன் ஒரு சமூகத்திலே இறை செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த மக்கள் அதை ஏற்காமல் அலட்சியப்படுத்தினால், அது துன்பம் கொடுத்தால் அவருக்கு எவ்வளவு ஒரு பாரமாக, சிரமமாக, கஷ்டமாக இருக்கும் என்கின்ற சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் இறைவன் அவரை தயார் செய்கிறான். அந்த சூழலில் இந்த இறை செய்தியை அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இறைவன் எப்படி தயார் செய்கிறான் அந்த மனிதரை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்பதை இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த செய்தி எதற்காக? ஒரு கடுமையான ஒரு பணியை செய்கிற போது அங்கே ஏற்படுகிற தயக்கம், சோர்வு அல்லது மன துன்பம் தோண்டு விடுகிற ஒரு சூழல் இல்லாமல் இருப்பதற்காக இறைவன் எப்படி தயார் செய்கிறான் ஒரு மனிதனை என்பதற்கு நமக்கு படிப்பினை இருக்கிறது என்ற செய்தியிலே நமக்கு படிப்பினை இருக்கிறது. திருமறை குர்ஆனிலே 73வது அத்தியாயம் முஸம்மில், அந்த அத்தியாயத்திலே இறைவன் சொல்கிற செய்தி, முஸம்மில் யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டு இருப்பவரே. இறைவன் திருமறை குர்ஆனிலே நிறைய அல்லாஹ்வுடைய தூதரை அழைப்பார். யா முஹம்மது, யா அய்யுஹன் நபி, இப்படி எல்லாம் அழைப்பு கூட்டு, யா தூதரே, முகம்மதே என்றெல்லாம் அழைப்பதை நம்ம படிச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல எப்படி அழைக்கிறான்? யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டு இருப்பவரே. உம்மில் லைல், போர்த்தி கொண்டிருப்ப எந்த சூழல்ல அழைக்கிறான் நம்ம யோசிக்கணும். அவர் படுத்திருக்காரு, போர்த்திக்கிட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல திருமறை குர்ஆன் வசனம் இறங்குகிறது. எப்படி இறங்குது? யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே. கும்மில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்தில் சொற்பமான நேரத்தை தவிர நின்று வணங்குவீராக. எப்படி? அவர் போர்த்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இறைவன் சொல்கிறான், போர்த்தி கொண்டிருப்பவரை எழுந்துருவாக, இரவில் சொற்பமையான நேரத்தை தவிர நின்று வணங்குவீராக சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். நிஸ்ஃபஹு அவ் குஸ்மிஹு கலீலா, பாதி நேரம், அதுல இரவுல சொற்பமான நேரத்தை தவிர மீதி நேரத்தை நின்று வணங்கு. அதுலயும் பாதி நேரத்துல வணங்கு, பாதி நேரம் தூங்கு அப்படின்னு சொல்றான். முடிஞ்சா அதையும் குறைச்சிக்க, அலைஹி, அதை விட குறைவாக தூங்கிக்க, அதிகமான நேரம் நின்று வணங்கு அப்படின்னு சொல்றான். எப்படி தயார்படுத்தினாதான் இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். வரத்தில குர்ஆனன் தர்த்தீலா, அந்த நேரத்துல வணங்குற போது குர்ஆனை தர்த்தீபாக, திருத்தமாக ஓதுவீராக. இன்னா சனஹுக அலைக கௌலன் ஸஹீலா, உன் மீது கனமான ஒரு சொல்லை நாம் இறக்க இருக்கிறோம். நீ தூங்கிட்டு இருக்காத, எழுந்திருச்சு இரவு நேரத்துல வணங்குறது எவ்வளவு நேரம்? பாதி நேரம் வணங்கு. அந்த பாதி நேரத்துல கூட இன்னும் முடிஞ்ச அதிகமாக்கி, அந்த பாதியை கூட இன்னும் அதிகமாக்கி வணங்கு. கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கு. ஏன்னு சொன்னா, உன் மீது ஒரு கனமான ஒரு சொல்லை இறக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னா நஸ்டீலத்தை லைல் ஹியா சத்து வத்தான் அக்குவ, இரவு நேரத்துல நின்று வணங்குறது இருக்கிறதே, அது உறுதிமிக்க காரியம், ஒரு பலமான ஒரு காரியம். அது வார்த்தையை சீராக்குவதற்கு சிறந்த ஒரு நிலை என்று அல்லாஹ் சொல்றான். இரவுல நின்று வணங்குறது இருக்கிறதே, அது உன்னை உறுதிப்படுத்தும், உன் வார்த்தை தெளிவாக சீராக வருவதற்கு அது உதவும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி எல்லாம் தயார்படுத்தினான் அல்லாஹ்? இரவு நேரத்தில் நின்று வணங்குறது இருக்கிறதே, அந்த வணக்கம் என்பது ஒரு பெரிய சமூகத்திலே இந்த செய்தியை, ஒரு கனமான ஒரு செய்தியை கொண்டு சேர்ப்பதற்காக, உன்னை செம்மைப்படுத்துவதற்காக, உன்னை சீர்படுத்துவதற்காக, உன்னை உற்சாகம் இல்லாமல் ஆக்குவதற்காக, உன்னை உற்சாகத்தோடு பணி செய்வதற்காக நான் சொல்கிற இந்த செய்தி. நீ இரவுல நின்று வணங்கணும் அப்படின்னு நல்லா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்றான், என்ன இருக்குது? இன்னக ஃபின் நஹாரி
பகல்ல ஒரு நீண்ட பணி இருக்குது உனக்கு, பகல்ல உனக்கு ஒரு நீண்ட பணி இருக்கிறது. வதுகுரு இஸ்மா ரப்புக ஃபதஃபத்தல்லா இலைஹி தமிசிலா, உமது இறைவனை நினைப்பீராக, அவனிடமே முழுமையாக சரணடைவீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டும் இந்த திருமறை குர்ஆன் வசனத்துல. நீங்க இரவு நேரத்துல நின்று வணங்கக்கூடிய ஒரு செய்தி எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் பார்த்திருக்கீங்க, வரலாற்றுல பார்க்கணும். அவங்க எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சந்தித்தார்கள், அவர்கள் என்னென்ன பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு ஆன்மீக தலைவராக, ஒரு ஆட்சி தலைவராக, ஆன்மீக தலைவராக அந்த மக்களை ஒழுக்கமிக்க ஒரு வாழ்வுக்கு கொண்டு செல்லணும். ஒரு ஆட்சி தலைவராக அந்த சமூகத்தை ஒரு பாதுகாப்பான சூழலிலே வாழ வைக்க வேண்டும். அதற்கு இடையே நீங்க ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் மக்காவில் இருந்தாங்க. அந்த 13 ஆண்டு வாழ்க்கை ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கை. ஒரு சரியான ஒரு இடத்துல தொழ முடியாது, ஒரு பிரச்சாரம் செய்ய முடியாது. இப்படி ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை மக்காவுடைய 13 ஆண்டு கால வாழ்க்கை. அந்த நேரத்தில் அவங்களால எதுவும் செய்ய முடியல, ஒரு சிரமத்தோடு வாழ்ந்தாங்க. அங்கிருந்து மதீனாவில் வாழ்ந்த 10 ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை, சத்தியத்தை சொல்லணும். அதை தாண்டி ஒரு நாடு அமைஞ்சிருச்சு, ஒரு அரசாங்கம் அமைந்து விட்டது. அந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் சொன்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த 10 ஆண்டுகளில் சுற்றி இருந்த அத்தனை பேரும் எதிரி ஆயிட்டான். வருஷத்துக்கு 2 போர் 3 போர். அப்ப அந்த போரை சரி செய்யணும், மக்களை பாதுகாப்பதற்காக போர்க்களத்தில் நிற்கணும். எவ்வளவு கடுமையான ஒரு பணி. மக்களுக்கு ஏகத்துவத்தை, சத்தியத்தை சொல்வதை தாண்டி சுற்றி இருக்கிற எதிரிகளை சமாளிப்பதற்கு, தன்னுடைய மனைவி மக்களுக்கு தேவையானதை கொடுப்பதற்கு, இன்னும் ஒரு நாளைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு ஒரு பணியை செஞ்சிருக்கணும். இன்னைக்கு நமக்கு ஒரு குடும்பத்தை, ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் உழைப்பு போக, மீதி நேரம் ஒரு 8 மணி நேரம் தூக்க போக, மீதி இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எதற்கும் நேரம் இல்லை. ஒரு 5 நேர தொழுகையை முழுமையாக கடைபிடிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அப்ப அவ்வளவு பெரிய பொறுப்புகளை சுமந்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் தாண்டி வருடத்திற்கு 2-3 போர்க்களங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி காலம் வரை இரவு தொழுகையை கட்டாயமாக, கடமையாக அவர்கள் தொழ வேண்டும். அது இரவுல எவ்வளவு நேரம் தூங்கணும்? பாதி நேரம் தூங்கு. அல்லாஹ் சொல்லி காட்டுற செய்தி என்ன? இரவுல பாதி நேரம் தூங்கு. பாதி நேரத்தை கூட இன்னும் முடியும்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகப்படுத்தி தொழுகு. அப்ப எப்ப தூங்குறது, எப்ப எழுந்திருக்கிறது, எப்ப இந்த பணிகள் எல்லாம் பார்க்கிறது? நீங்கள் அவர்கள் செய்த பணியை நீங்க ரொம்ப தூரத்துல வச்சு பார்க்க வேணாம். அவர்கள் ஒரு நாளைக்கு அவங்களுக்கும் 24 மணி நேரம் தான், நமக்கும் 24 மணி நேரம் தான். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு நாளும் எப்படி கடந்து போகிறது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் நம்முடைய சூழலில் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எந்த போர்க்களமும் இல்லை, எந்த ஒரு தாவா செய்யணுங்கிற, இப்ப இருக்கிற எத்தனை பேருமே தாவா செய்யறோம்? டெய்லி போய் 4 பேர்த்துக்கு ஏகத்துவத்தை, சத்தியத்தை சொல்லி கொண்டா இருக்கிறோம்? இல்ல பிரச்சாரம் செய்கிறோமா? உள்ள நம்ம தெரிஞ்சவங்களுக்காவது நான் 2 பேர்த்த சந்திச்சு பயான் பேசுறோமா, தாவா செய்யறோமா? அதுவும் இல்லை. அப்ப எந்த பணிகளும் இல்லை. முழுமையாக நமது குடும்பத்திற்காக உழைப்பதை தாண்டி, உறங்குவதை தாண்டி வேற என்ன பணியை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய சமூகத்தை சீரமைத்திருக்கிறார்கள். அதுவும் சாதாரண சமூகம் இல்லை. ஒரு மோசமான நிலை என்று சொல்லக்கூடிய உச்சகட்டமான ஒரு மோசமான நிலையில் இருந்த ஒரு சமூகத்தை அற்புதமான ஒரு சமூகமாக மாற்றி இருக்கிறார்கள். அதை தாண்டி சுற்றி இருந்த அத்தனை எதிரிகளையும் சந்தித்திருக்கிறார்கள். எப்படி அவர்களால் முடிந்தது என்று சொன்னால், இறைவன் அதற்காக தயார்படுத்துகிற இந்த நிலைதான். நீ இரவுல தொழு, இரவுல பாதி நேரம் நின்று வணங்கு. அது உன்னை உற்சாகமாக வைத்திருக்கும், உறுதிமிக்கதாக வைத்திருக்கும். அதை தாண்டி உன்னை செம்மைப்படுத்துவதாக இத்தனை காரியங்களுக்கும் செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் இருந்தது, செய்ய முடிந்தது என்று சொன்னால், செய்வதற்கு அவர்களுக்கு ஆர்வம் இருந்தது, செய்வதற்கு துணிவு இருந்தது என்று சொன்னால், அதற்கு காரணமாக இருப்பது இரவு தொழுகை. நீங்க ஒப்பிடவே முடியாது. இன்றைக்கு நம்முடைய நிலையும் அவர்களுடைய நிலையும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. அவர்கள் செய்த பணியை அப்படியே நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பணியை லிஸ்ட் எடுத்து பாருங்க.
1க்கும் 100க்கும் 0க்கும் தான் இருக்கும். ஒரு 100 மார்க் போட்டா நமக்கு 0 தான் போடணும். அப்படிதான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிடுகிற போது நம்முடைய நிலை 0 தான். அப்ப அவர்களால் அவ்வளவு காரியத்தை செய்ய முடியாது என்று சொன்னால், அத்தனை எதிர்ப்புக்கு மத்தியிலும் அடிக்கிறான், உதைக்கிறான், படையை திரட்டிட்டு வரான், தன்னோடு இருந்த தோழர்கள் அத்தனை நிறைய பேர் கொல்லப்படுகிறார்கள், கையில் இருந்தவர்களாக கால் இழந்தவர்களாக தன் கண் முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னடா எப்ப பார்த்தாலும் வருஷத்துக்கு 3 தடவை போர் சண்டைக்கு வரான், இதெல்லாம் நம்மளால முடியாது, விட்டு தோழடா எப்போலமா போறான் அப்படின்னு போனாங்களா? இவன் நேர்வழிக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன, அவன் சொர்க்கம் போனா என்ன, நரகம் போனா என்ன, நமக்கு என்ன என்று அவர்கள் இருந்தார்களா? அவர்கள் தோண்டு விடவில்லையே. அதற்கு காரணம் இரவு தொழுகை. அவர்கள் உற்சாகம் ஒரு நாளும் இழக்கவில்லையே. அதற்கு காரணம் இரவு தொழுகை. இத்தனை சிரமங்களையும் இன்னல்களையும் சகித்துக் கொண்டார்களே, அதற்கு காரணம் இரவு தொழுகை. நம்ம எதை வேணாலும் தியாகம் செஞ்சிருவோம். ஒரு தூக்கத்தை நம்மளால் தியாகம் செய்ய முடியுதா? ஃபஜ்ர் தொழுகைக்கு ரெகுலரா தொழுகிறவங்க கூட 5:20க்கு காமத்து, 5:10 அப்படியே எழுந்து பார்ப்பான், இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. மற்ற நேரத்தெல்லாம் 10 நிமிஷம் தான் இருக்குன்னு ஓடுவோம். ஆனா ஃபஜ்ர் நேரத்துல எழுந்திரிச்சு பார்த்து டைம் பார்த்தோன்னே அதை ஒரு அழுத்தி, ஒரு 10 நிமிஷம் இருக்குது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கிடுவோம். அவள் தான் மறுபடியும் எழுந்து பார்த்தா 6 மணி 7 மணி ஆயிடும். ஏன் அந்த நிலை? அப்போ ஃபஜ்ர் ரெகுலரா தோக்கக்கூடிய நமக்கே அப்படி ஒரு சோம்பேறித்தனத்தை, ஒரு சோர்வை கொடுக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை பணிகளையும் பார்த்து கொண்டு, இத்தனை போர்க்களங்களையும் சந்தித்துக் கொண்டு, அவர்கள் 5 நேர தொழுகையும் நிறைவேற்றி, அதை தாண்டி இரவு தொழுகையும் கட்டாயமாக அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால், அந்த இரவு தொழுகை நிறைவேற்றியதன் விளைவுதான் அவர்கள் இத்தனை காரியங்களையும் செய்து, இத்தனை இன்றைக்கும் ஒரு 200 கோடி மக்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோமே, அதற்கு அவர்கள் காரணமாக இருந்தது, அவர்கள் உறுதிமிக்கவர்களாக இருந்தது காரணம் அவர்கள் இரவு தொழுகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலான் மாசத்துல ஓரளவுக்கு நம்ம தொழுங்கிற ஒரு சிந்தனை வருது. இறைவன் அதற்கு தானே பயிற்சி கொடுக்கிறான். இந்த ஒரு ரமலான் மாதத்தை நீ முழுமையாக கடைபிடித்தால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நீ கடைபிடித்தால், அடுத்து 11 மாதங்கள் உன்னால் செயல்பட முடியும். அந்த அடிப்படையில் செயல்பட முடியும் என்பதற்கு தானே இறைவன் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார். இந்த ரமலான் மாதத்தை கூட நாம் சரிவரை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நமக்கு ஒரு முன்மாதிரியாக, நமக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக, நாம் உயிரை விட மேன்மையாக நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்களே, நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்களே, அதிலிருந்து நாம் என்ன பாடத்தை, படிப்பினையை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கை நமக்கு எப்படி கடந்து போகிறது என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இதற்கு அவர்கள் கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தார்களா? நபித்துவம் இந்த தூதுவத்தை சொல்கிற காலத்துல காசு பணம்லாம் இருந்துச்சு, பிரச்சனையே இல்லை, வீட்டுல சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, வேற எதுக்கும் பிரச்சனை இல்லை, அதனால நம்ம இந்த ஏகத்துல போயிட்டு இருந்தாங்க, சத்தியத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள் என்று இருந்துச்சா? ஒரு நேரம் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து அடுப்பு எரியவில்லை எங்க வீட்டுல சொல்றாங்க. எந்த 3 நாளும் தொடர்ந்து எங்க வீட்டில் அடுப்பு எரிந்ததே இல்லை. ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு நாள் இல்லை. அந்த ஒரு நேர சாப்பாடு என்ன? 2 பேரிச்சம்பழம், அதை தாண்டி இல்லைன்னா கொஞ்சம் கோதுமை கிடைக்கும், அதை திருவிழை போட்டு அப்படியே அரைச்சி 2 ஒண்ணுமா அரைச்சி கொஞ்சம் தண்ணியை ஊட்டி குழைச்சி அப்படியே மாவா சாப்பிடுவோம். இதுதான் சாப்பாடு. அப்படி ஒரு ஏழ்மை நிலையில் வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்பதற்காக அத்தனை மனைவிமார்கள் இருந்தார்களே, அத்தனை மனைவிமார்களுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம ஒரு மனைவி வச்சுக்கிட்டு, நான் 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அதற்கு உழைப்பதற்கே 24 மணி நேரத்தில் பெரும்பாலான நேரங்கள் ஓடிவிடுகிறோம். ஆனால் இத்தனை சிரமங்களுக்கு மத்தியிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை காரியங்களை உறுதியோடு செய்ய முடிந்ததே, அதற்கு காரணம் இறைவன் முன்கூட்டியே தயார் செய்த இந்த இரவு தொழுகையில் நீ நின்று வணங்கு, இரவு தூக்கத்தை நீ தியாகம் செஞ்சா எதை வேணுமானாலும் தியாகம் செய்ய முடியும் என்பதை காட்டுவதற்குத்தான் இறைவன் அவரை இப்படி தயார் செய்தான் என்ற செய்தியை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் இந்த ரமலான் மாதத்திலிருந்தேனும் குறைஞ்சபட்சம் ஒரு இரவுல ஒரு 1/2 மணி நேரம் முன்கூட்டி எழுந்திருச்சு
கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருத்து நம்மை நாமே தயார் செய்து கொண்டால் மட்டும்தான் இந்த ஏகத்துவத்தை சத்தியத்தை நம்ம அளவிலும் கடைபிடிக்க முடியும், அடுத்தவர்களுக்கும் சொல்ல முடியும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்கொண்ட பிரார்த்தனையோடு என் முதல் உரை நிறைவு செய்ய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு காத்தமில் அன்பியாய் வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தின் சிறப்பை பற்றி சொல்கிற போது ஒரு ரமலான், நீங்கள் ரமலான் மாதத்தை அடைந்தால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஸமா, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. குல்லிஹத் அப்வாபுல் ஜஹன்னம், நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது. சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்கிற செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இது புகாரில 1899 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப சைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்திலும் எல்லா நாட்களில் போல இந்த நாட்களிலும் நம்ம தொழாம இருக்கிறோம், பாவம் செய்கிறோம். தொழுற போது சில தீய எண்ணங்கள் வருகிறது. அப்ப எப்படி சைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்கிற கேள்வி பெரும்பாலான உள்ளங்கள்ல இருக்கு. சைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்று சொன்னால் அதற்கு நாம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ரமலான் மாசம் வந்துருச்சு. பெரும்பாலும் இப்ப இந்த ஊர்ல ஒரு 100 பேர் வாழ்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு 95 பேர் எல்லாரும் நோன்பு வச்சிருப்போம். இயலாத உடல்நிலை சரியில்லாதவங்களை தாண்டி, மாதாவிடாய் இருக்கிறவங்க தாண்டி, பெரும்பாலும் முஸ்லீமா இருக்கக்கூடிய நம்ம 5 நேரம் தொழுறானோ இல்லையோ, ஜிம்மா கூட தொழுறானோ இல்லையோ, ஆனா நோன்பு காலம் வந்துட்டா நோன்பு வச்சுக்கோம். நோன்புன்னா என்ன? பசியோட இருக்கணும், பட்டினியோட இருக்கணும், தாகம் வந்தா குடிக்காம இருக்கணும். பசி வந்தா 10 பறந்து போகணும்னு உலகத்துல சொல்லுவான். பசி வந்தா அவன் மான மரியாதைலாம் பார்க்க மாட்டான், எதையும் பார்க்க மாட்டான். 2 நாள் பட்டினியா கிடந்துட்டா எந்த கீழ்நிலைக்கும் இறங்கி போயிடுவான். இந்த உலகத்திலே நீங்க பாருங்க, இப்ப நம்ம ஓடுறோம் ஓடி உழைக்கிறோம். எதுக்காக உழைக்கிறோம்? இப்ப சாப்பாடு தேவையே இல்லை. இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கும் அந்த உலகத்துல. இந்த சாப்பாட்டு தேவை யாருக்கும் பசி இல்லை, சாப்பாடு இல்லை, நீ சாப்பிடவே தேவையில்லை அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை இந்த உலகத்துல இருக்குமா? இந்த ஒரு ஜான் வயிறு இல்லைன்னா இந்த உலகத்துல எதிராக கலாட்டானு எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பாடு இல்லைன்னா எந்த பிரச்சனையும், அந்த சாப்பாடு தான் இவ்வளவு ஓட்டம். இந்த சாப்பாடை வச்சுதான் அடுத்தது ரொம்ப பெரிய வீடு கட்டணும், மாளிகை கட்டணும், அதுக்கு கார் வேணும், பங்களா வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சாப்பாடை வச்சுதான் எல்லா தேவைகளும் போயிட்டு இருக்கு. சாப்பாடே தேவையில்லைன்னு சொன்னா அப்படியே மனுஷன் படுத்து தூங்கின வாக்கில் அப்படியே தூங்கிட்டு எழுந்து போயிடுவான். அவ்வளவுதான் வாழ்க்கை. இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தான் எல்லாமே செய்யணும். ஆனா நோன்பு வச்சிருக்கணும்னு வச்சுங்க, முன்னாடி பிரியாணி போட்டு வச்சாலும் சரி, இல்ல பிரியாணியோட உயர்தரமான உணவு வச்சாலும் சரி, நோன்பு வச்சுருந்தா சாப்பிடுவோமா? யாரும் சாப்பிட மாட்டோம். எவ்வளவு பசியோட இருக்கும். ஒரே கூலிங்கா ஐஸ்கிரீமோ அல்லது கூல்ட்ரிங்க்ஸோ அல்லது ஜூஸோ கொண்டு வந்து வச்சாலும் கூட, எவ்வளவு தாகமா இருந்தாலும் சரி, முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான், சாப்பிடுங்க கொண்டு வச்சா கூட இல்லை நான் நோன்பு. ஏன் சொல்றோம்? சைத்தான் அந்த நேரத்துல சொல்லுவான் தானே, யாருப்பா பாக்குறா, கொஞ்சம் குடிச்சுக்க, கொஞ்சம் சாப்பிட்டுக்க சொன்னா கேட்போமா? நம்ம சைத்தான் சொன்னா அப்பயும் சைத்தான் சொல்லதான் செய்யறான். யாராவது கேட்போமா? யாரும் கேட்க மாட்டோம். நோன்பு வச்சுக்கிற போது நம்ம உறுதியாக தானே இருக்கும். அப்ப நாம சைத்தானுக்கு விலங்கு போட்டிருக்கோம். அல்லாஹ் போட்டிருக்கான் ஒரு இதுல, நம்ம போட்டிருக்கோம் சைத்தானுக்கு விலங்க. நான் நோன்பு வைத்திருக்கிறேன், என் இடத்துல எவ்வளவு உயர்தரமான சுவையான உணவு இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், நான் சாப்பிட மாட்டேன். எவ்வளவு உயர்தரமான ஜூஸ் இருந்தாலும் சரி, கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் சரி, நான் குடிக்க மாட்டேன். எனக்கு எவ்வளவு தாகம் இருந்தாலும் குடிக்க மாட்டேன், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். அப்ப சைத்தான் சொன்னா கூட கேட்க மாட்டோம். அழகான மனைவி இருக்கா, அழகான கணவன் இருக்கிறான், வீட்டுல யாருமே இல்லை, இல்லத்துல ஈடுபடுவதற்கான எல்லா சந்தர்ப்பங்களும் சூழலும் இருக்கிறது, எனக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் என் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். சைத்தான் தூண்டி விட்டா கூட போடா நான் நோன்பு வச்சிருக்கேன் சொல்றோமா இல்லையா? அப்ப இதுல எல்லாம் உறுதியாக இருக்கிறோம், நோன்பு வைத்திருக்கிறோம், ஆனால் சாப்பிட்றதில்லை, குடிக்கிறதில்லை, மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவதில்லை. சைத்தான் சொன்னாலும் அதை செய்வதில்லை, நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்கிற உறுதி நம்மிடத்தில் இருக்கிறது. சைத்தானை நம்ம துரத்துறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் நோன்பு வைத்துக் கொண்டு பொய்யான பேச்சையோ அல்லது தீய செயலையோ விடவில்லையோ
அவன் பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நீ நோன்பு வச்சிருக்க, பசியோட பட்டினியோட இருக்கிற, ஆனா பொய்யான பேச்சு நீ உள்ளன்னு வச்சுக்க, தீய செயலை உள்ளன்னு வச்சுக்க, அதனால எந்த தேவையும் இல்லை. அப்ப இருக்குங்கிறதா நம்ம பொய் பேசுறோம், தீய செயல் செய்கிறோம், இந்த செயலாம் செய்யறோம், தொலை வராம இருக்கிறோம். நோன்பு விட்ட கையோட போய் வெளியில பள்ளியாசி வெளியே நின்று பீடி குடிக்கிறான். இவ்வளவு பெரிய ஜிப்பா போட்டிருக்காரு, தாடி வச்சிருக்காரு, ஆனா நோம்பு விட்டா கையோ அடுத்த நிமிஷம் பார்த்தா பள்ளியாசு வாசப்புள்ளே நின்று பீடி குடிக்கிறாரு. அப்ப அது வரலும் கட்டுப்பாடோட தான் இருந்தாரு. அது வரலாம் அவருக்கு தேவை இருக்கதான் செய்யுது, பீடி குடிக்கிற தேவை அவருக்கு இருக்கதான் செய்யுது. ஆனால் நோன்பு வச்சுக்கனால குடிக்கலையே, விட்ட கையோட வெளியே போறாரு. நோன்பு வைக்கிறப்ப சைத்தானை கட்டுப்படுத்தி நம்ம வச்சிருக்கோம், விட்ட பிறகு எங்க போகிறான் சைத்தான்? அந்த பயிற்சியினே நம்ம இடத்துல இல்லை. இது சைத்தானுடைய செயல், செய்யக்கூடாது என்பது தெரியாம நம்ம இருக்கோமா, தெரிஞ்சிருக்கிறோமா? தெரிந்துதான் இருக்கிறோம். இது சைத்தானுடைய செயல். வீடு குடிப்பது என்பது சைத்தானுடைய செயல், தீய பேச்சு பேசுவது என்பது சைத்தானுடைய செயல், அடுத்தவனுக்கு இடையே துன்பங்கள் கொடுப்பது என்பது சைத்தானுடைய செயல். நாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். அதை எந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனா அடுத்த நேரத்தில் நம்ம செய்கிறோம். அடுத்த நேரத்தில் செஞ்சா பாவம் இல்லையா? அடுத்த நேரத்தில் செஞ்சா குற்றம் இல்லையா? அடுத்த நேரத்தில் செய்தால் அல்லாஹ் நரகத்திலே போட மாட்டானா? அல்லது கேள்வி கேட்க மாட்டானா? இந்த அறிவெல்லாம் சிந்தனைகளாக நமக்கு இருக்கத்தானே செய்கிறது. ஏன் இந்த நேரத்தில் செய்யாததை அந்த நேரத்தில் செய்கிறோம்? நாம் நமக்கு தான் கேள்வி கேட்டுக்கிறோம். இந்த நேரத்தில் செய்யாத ஒரு செயலை, பாவம் என்று கருதுகிற அந்த செயலை அடுத்த நேரத்தில் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அது நம்மிடத்தில் தான் கோளாறை தவிர செய்தியில எந்த கோளாறும் இல்லை. அப்ப இறைவன் இந்த சந்தர்ப்பத்தை, வாய்ப்பு நமக்கு வழங்கி இருக்கிறான். சைத்தானை கட்டுக்குள் வைப்பதற்கான சூழலின் சந்தர்ப்பத்தையும் உறுதியையும் நமக்கு கொடுத்திருக்கிறான். நமக்கு உறுதி இருக்குல்ல, நோன்பு வைத்திருக்க அந்த நேரத்தில் நமக்கு உறுதி இருக்கிறது. எந்த சூழலில் எந்த சந்தர்ப்பத்தில் சைத்தான வந்தாலும் விரட்டுறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். சாப்பாடை கொண்டு வச்சு சைத்தான் சாப்பிடுன்னு சொன்னா கூட நான் நோன்பு வச்சிருக்கேன் வேண்டாம் சொல்றோம் இல்ல. அப்ப எல்லா சூழலின் சந்தர்ப்பத்தையும் நாம் முறியடிப்பதற்கான உறுதியோடு தான் இருக்கிறோம். அந்த உறுதியை நாம் எப்போ இழக்கிறோம் என்பதை நாம தான் சிந்திக்க வேண்டும். எனவே செய்தியிலே கோளாறு இல்லை, நம்மிடத்தில் தான் கோளாறு இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தை நமக்கு இறைவன் பயிற்சியாக வழங்கியிருக்கிறான். அந்த பயிற்சியை தொடர்ந்து ரமலான் முடிந்தாலும் நாம் அதை கொண்டு சென்றால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்கின்ற பிரார்த்தனையோடு உரையை நிறைவு செய்ய.